10 வருஷத்துக்கு ஒண்ணுமே ஆகாது. பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 10 வருஷம் 10 வருஷம் சொல்லி உண்மையிலே 10 வருஷம் உழைக்குமா அண்ணாச்சி? ஏன்னா சிலர் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், அதுதான் கேட்கேன். உண்மையிலேயே உழைக்குதுதா. 5 வருஷம் ஆகுதுதா, ஒன்னும் ஆகல. 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிட்டுன்னா இப்போ சாதாரண தார்பாய் கிழிஞ்சிருது. ஆமா, அவ்வளவுதான். இது வேல்யூ இல்ல. 1 வருஷம் 2 வருஷத்துல போயிருது. ஆமா, இதை கிழிங்க பாப்போம். இது இந்த மாதிரி வராது, முடியாது. ஆமா. ஓ, பிளாஸ்டிக்னா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. 1 கிலோ 200 ரூபாய் வரும். 5 கிலோ வாங்கினா 1000 ரூபாய் தான். 1000. எப்படி தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி பண்ணலாமா? எதுல போட்டு விடுவீங்க? ஓகே, மேட்டூர் சூப்பர் சைஸ் தமிழ்நாடு ஃபுல்லா உண்டா? தமிழ்நாடு ஃபுல்லா உண்டு சார். எவ்வளவு திருநெல்வேலி ஒரு 100 ரூபாய் வருங்களா? 120 ரூபா வரும், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா அட்ரஸ் சொல்லுங்களா? சேலம் மாவட்டம் மேச்சேரி. எத்தனை வருஷமா நீங்க மாடு வளர்க்கீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் இருக்கு. இல்ல கூலிங் ஷீட் போடலாம், ஆஸ்பெட்டாஸ் போடலாம். இதை ஏன் போட்டீங்க? அதெல்லாம் போடுறது எங்களுக்கு வசதி பத்தல. வசதி பத்தாத காரணத்தினால இந்த அட்டை போட்டோம். ஆஸ்பெட்டாஸ் அது போடணும்னா எவ்வளவு செலவு ஆகும்? அதெல்லாம் போடுறதுன்னா கொஞ்சம் அதிக செலவு ஆகுங்கிறதுனால தான் இதை போட்டிருக்கிறோம். அது போட்டா எவ்வளவு ஆகும்? இது ஆக்சுவலா 50,000 பக்கம் ஆகுங்க. இது ஒரு 4000 ரூபாய்க்குள்ள போடலாம்னு எங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம்? இந்த ஷெட்டு வந்து 22 அடி நீளம், 11 அடி அகலம். இதுல வளர்க்கணும்னா எத்தனை மாடு வளர்க்கலாம்? இதுல ஒரு 4 மாடு வளர்க்கலாம். இதுல ஆடு வளர்த்தா எத்தனை ஆடு வளர்க்கலாம்? 50-60 ஆடு வளர்க்கலாங்க. 50 வரைக்கும் வளர்க்கலாம். ஏதாவது இதுக்கு கேரண்டி வாரண்டின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லிருக்கிறாங்க. 10 வருஷம் கேரண்டி சொல்லிருக்கிறாங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷத்துல பாருங்க பாப்பா, ஏதாவது எப்படி டேமேஜ் ஏதாவது இருக்கா? ரைட்டா, ஏதோ ஒன்றும் ஆகல. இதுக்கு மேல வந்து சிலர் இந்த மயில் உட்கார்ந்தா கோழி உட்கார்ந்தா கிழிஞ்சிருவாங்க. அது எப்படி உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்கா? அதெல்லாம் என்ன இது வரல. ஆனா இந்த ஷீட்டை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? எங்க வாங்குனீங்க? தெரிஞ்சவங்க போட்டிருந்தாங்க, எங்களுக்கு ஃப்ரெண்டுங்க போட்டிருந்தாங்க. அதை வச்சு அவியல் விசாரிச்சோம். மேச்சேரியில SRPL வாங்கி நாங்க போட்டிருக்கிறோம். புதிய பண்ணையாளர்களுக்கு இந்த ஷீட்டு பயன்படுமா? எப்படி என்ன? இது அதிக செலவில்லா காரணத்தினாலதான் இதை போடலாம். இல்ல ஆரம்ப பண்ணையாளர்கள் வச்சுக்கோங்களேன். ஆரம்ப பண்ணையாளர்கள் புதுசா போல 1 லட்சம் 2 லட்சம் சொல்லி ஷெட்ல போய் முடக்கிறத விட அதெல்லாம் வேண்டாங்க. அதெல்லாம் வந்து 2 லட்சம் அதெல்லாம் செலவு பண்றதை விட இதை போடுறதே பெட்டர். கூடுதல் பணம் வச்சிருந்தா கூட 4 மாட்டை வாங்கி விடலாம், இல்லாட்ட கொஞ்சம் ஆட்டை வாங்கி விடலாம். ஆடு வாங்கி ஷெட்ல போட்டு தேவையில்லாம் வளர்ப்பு குட்டிங்க வந்து பண்ணையா வளர்த்தலாம். மாடு வந்து 10 மாடு கூட வளர்த்தலாம். இது எப்படி கூலிங் இருக்குதா? எப்படி இந்த ஷீட் போடுறதுனால வெக்க அடிக்குதா? எப்படி இவ்வளவு வெயில் அடிக்குது வெளியே? வந்து இது போட்டிருக்காங்க, ஓலை போட்டு மேய்ஞ்சிருக்கேன். அதுக்கு மேல போட்டிருக்கிறேன். நீங்க வேணா வந்து உள்ள கூட வந்து பாருங்க. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உள்ள கூலிங் எல்லாம் ஜம்முன்னு இருக்குன்னா? ஜம்முன்னு இருக்கு. வந்து உள்ள கூட வந்து பாருங்க. ஆமா, வெக்கலாம் அவ்வளவு தெரியலையா? தெரியல. இதுல கொஞ்சம் ஓலை போட்டிருக்காங்க. ஆமாங்க, ஓலை போடாட்டியுமே நல்ல கூலிங் உண்டு. கூலிங் உண்டு. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா வெயில் தான். வெயில் இருந்தாலும் கூலிங் நல்லா இருக்கு. கூலிங் நல்லா இருக்கும். அதை பத்தி பயப்பட வேண்டாம். பயப்படுற அளவுக்கு நமக்கு ஒண்ணும் இல்ல. உள்ள கோழிகள்லாம் நிறைய இருக்குல்ல, அந்த கோழி மேல ஏறி நின்னா ஷீட் எதுவும் டேமேஜ் ஆகுதா? என்ன ஆகல அதெல்லாம் ஆகாது. எத்தனை வருஷம் கேரண்டி சொல்லிருக்காங்க? 10 வருஷம் கேரண்டி சொல்லிக்கிறாங்க. 5 வருஷம் ஆயிருக்குது. இதுவரையிலும் 5 வருஷமா எந்த பிரச்சனையுமே இல்ல. ஓகே, 5 வருஷம்னாலே பரவாயில்லையா? போட்ட முதலீடு எடுத்துலாம். உள்ள இருந்து ஆடு மாடு வளர்த்துனா எடுத்துடலாம். இதை லைட்டா பிச்சு பாருங்க பாப்பா, எப்படி ஏதாவது தெரியுது? எதுவுமே 5 வருஷம் கழிச்சு அப்படியே இருக்குதுன்னா? அப்படியே இருக்கு, கெட்டியா இருக்கு. நல்லா ஒண்ணும் தப்பு இல்ல, ஸ்ட்ராங்கா இருக்குன்னா? நல்லா மடக்கனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த பிளாஸ்டிக் வந்து எதுல செஞ்சது? ஆக்சுவலா பிளாஸ்டிக் எதுன்னு சொல்றாங்களா? எதுல செஞ்சது? பாத்தீங்கன்னா PVC-யோட மெட்டீரியல் தான். PVC பைப் எப்படி வெயில்ல கிடந்தா மக்காம இருக்குதோ அதே சேம் தான் இதுவும். வெயிலுக்கு மக்காது. உங்களுக்கு 10 வருஷம் கேரண்டி அப்படியே இருக்கும். மக்காதா? காட்டுங்க பாருங்க பாப்போம், எப்படி இருக்குன்னு பாப்போம். பாருங்க சார், 5 வருஷம் ஆயிட்டுனாங்கன்னா? 5 வருஷம் ஆயிருக்குது. நல்லா இருக்கு. மண்ணுதான் ஏறி இருக்கோளி, டேமேஜ் எதுவும் ஆகல. மக்காது. மக்காது, சீக்கிரம் மக்காது. ஃபுல்லா நீ வெயிலே இருந்தாலும் அது அப்படிதான் நல்லா இருக்கும். இது எப்படின்னா டேமேஜ் ஆகும்? 10 வருஷத்துக்கு மேலதான் அது மக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இடையில இல்ல. கம்பெனிலே 10 வருஷம் கொடுக்காங்களா? ஆமாங்க. ஆனா தென்னை மரத்துக்குள்ள இந்த ஷெட்டை போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேல இருந்து தென்னை ஓலை விழும், தேங்காய் விழும், கிளியதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் கிளியாது. அது வந்து பாத்தீங்கன்னா இது திக்னஸ் 0.4 திக்னஸ். தேங்காய் விழுந்தாலோ இந்த மட்டை விழுந்தாலோ அதெல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கம்பி கத்தியால குத்தினா மட்டும்தான் அது டேமேஜ் ஆகும் மொழிய, மற்றபடி எந்த ஒரு இதுலயும் அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 10 வருஷம் வாங்கிட்டு போறாங்க. அதுக்கு இடையில ஏதாவது மக்கிட்டு அப்படின்னா நீங்க மாத்தி கொடுக்கலாமா? அப்படி எதுவும் உண்டா? அப்படி மக்கிச்சு அப்படின்னா ரிட்டர்ன் நாங்க வந்து மறுபடியும் சீட்டு அவங்களுக்கு தருவோம். புது சீட்டு கொடுப்பீங்க? ஆமா, புது சீட்டு தருவோம். 5 வருஷமா இது வரைக்கும் டேமேஜ் இந்த மாதிரி மக்கிருச்சு அந்த மாதிரி இன்னும் இது வரைக்கும் யாரும் வரல. ஆனா வந்து நல்லா இருக்குன்னு தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. வெயில் மழை ஒண்ணுமே செய்யாது, நல்லா கூலிங்கா இருக்கும். வெயிலுக்கு நல்லா கூலிங்கா இருக்கும். கீழே 20% கூட வெப்பம் இறங்காது. மழை பெஞ்சு அதுல டப்ப டப்ப சவுண்ட் வருதுல, அந்த சவுண்ட் ஏதாவது வருமா? தகர சீட்டு மாதிரி டப்பு டப்புன்னு வராது. இந்த கீத்து கொட்டாய் எப்படி இருக்குமோ அதே சேம் அப்படிதான் இருக்கும். அந்த சவுண்ட் தான் வரும். ஆமா ஆமா. சப்போஸ் தீ பிடிக்குது ஒரு கொட்டைக்குள்ள, தீ பிடிக்க வாய்ப்பு இருக்கா? எப்படி
தீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்புலாம் இல்லை சார். சார் இது பிவிசி பைப்பு சார். பிவிசி எப்படி தீ பிடிக்காம இருக்குமோ அதே சேம் தான், இதுதான் தீ பிடிக்காது. இது தார்பாயோட சிறந்ததா? நிறைய பேர் இப்ப தார்பாயா வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு வைக்கோலுக்கு பொறுத்தவரை தார்பாய் வாங்கி போடுறாங்க, ஒரு சோளத்தட்டுக்கு தார்பாய் வாங்கி போடுறாங்க. இப்படி இதுக்கும் தார்பாயா வாங்கி போடுறாங்க. எங்க ஏரியா திருநெல்வேலி பாகத்துலலாம் இதான் கேரண்டி உண்டா? தார்பாய் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள மக்கிரும். அது மெட்டீரியல் வேற, இது மெட்டீரியல் வேற. 0.4 திக்னஸ். இது வந்து உங்களுக்கு அதிக நாள் உழைக்கும், 10 வருஷம் வரும். தார்பாய் எத்தனை வருஷம் வரும்னு சொல்றீங்க? தார்பாய் கம்பல்சரி பாத்தீங்கன்னா நாங்களே போட்டிருக்கிறோம், 1 வருஷம் தான் வருது. திக்னஸ் எப்படி இருக்கு? லைட்டா காட்டுங்க பாப்பா. ஏதாவது காமிக்க முடியுமா? இதுல பார்க்க முடியுமா திக்னஸ் பாத்தீங்கன்னா சாதாரணமா கையால கிழிக்க முடியுமா? கையில கிழிக்க முடியாது. அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னா ஆகுது. பாத்தீங்கன்னா 5 வருஷம் முடிஞ்சு இப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு. புது சீட் மாதிரியே இருக்குது. ஆனா இந்த பேனல் ஷீட் யாருக்கெல்லாம் பயன்படும்? யாரெல்லாம் இதை வாங்கிட்டு போகலாம்? சின்னதா கோழி பண்ணை செட்டு, ஆட்டு செட்டு, மாட்டு செட்டு, இந்த மாதிரி செட்டு வைக்கபிள் இருக்குங்களா? வைக்கோல் இருக்கா? அதுக்கு மேல போட்டு நீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது தார்பாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் மக்கிரும். இது மக்காது. நீங்க அப்படியே 1 வருஷத்துக்கு ஒரு டைம் நீ ரோல் பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வருஷம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து காசு சேஃப்டிக்கு தான். தார்பாய் வாங்குற ரேட்டே தான் இந்த சீட்டும் வரும். இது பாத்தீங்கன்னா 4 அடி அகலத்துல நீளமா வரும். தார்பாய் ஒரே பாயா தருவாங்க, அவ்வளவுதான். அதில் வித்தியாசம் இல்லையே. இது உழைக்கும், திக்னஸா நல்லா இருக்கும். இப்ப நார்மலா ஒரு தற்காலிக செட்டு அமைக்கலாம், நல்லா இருக்கும், கூலிங்கா இருக்கும். சுத்தியும் இதே மாதிரி ஒரு பண்ணைக்கு ஒரு குடும்பத்தை கொண்டு வேலைக்கு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு மாதிரி கட்டலாம், இப்படி ஈஸியா சிம்பிளா கட்டணும், சீப் அண்ட் பெஸ்டா கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. இதே சேம் தான். இப்படியே வச்சு நீங்க சீட் அடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். புதுசா புது வீடு இதே மாதிரி வீடு அமைச்சுக்கலாம். சைட்ல லைட்டா அந்த பண்ணையில உட்கார வேலைக்காரங்களுக்கு செலவு இல்லாம வீடு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பண்ணிடலாம். இப்ப 50,000 ரூபாய் செலவு பண்ற இடத்துல நீ 15,000 ரூபாய் செலவு பண்ணினா இதே மாதிரி செட்டு போட்டுக்கலாம். அழகா இருக்கும், நீட்டாவும் இருக்கும். 10 வருஷத்துக்கு ஒண்ணுமே ஆகாது. பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 10 வருஷம் சொல்லி உண்மையிலே 10 வருஷம் உழைக்க மாட்டாச்சு. ஏன்னா சிலர் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், அதுதான் கேட்க. உண்மையிலேயே உழைக்குதுதா. 5 வருஷம் ஆகுதுதா, ஒன்னும் ஆகல. 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிட்டுனா? 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா சீட்டு தான் புதுசு மாதிரியே தான் இருக்குதுதா. இது இங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போறோம்னு வச்சுங்களேன். இது யார வச்சு போட முடியும்? போடுறது இது சும்மா நார்மலா கீத்து மேயறவங்க, இந்த தகர சீட் அடிக்கிறாங்கல்ல, அவங்களே அது செட் பண்ணலாம். இது என்னத்தை போட்டு போல்ட் போட்டு முறுக்கமா இருக்காது? எப்படி எதுல முறுக்கிருக்காங்க? கீழே என்ன கொடுத்துருக்காங்க? இது போல்ட் வச்சு டைட் பண்ணலாம், ஆணி வச்சும் டைட் பண்ணலாம். ஆணி வச்சு அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம். நீங்க ஆங்கிள் கொடுத்தீங்கன்னா போல்ட் வச்சுக்கலாம். ஆணி அடிச்சு அது ஓட்டையிலோடி மழை தண்ணி ஏதாவது ஒழுகு வாய்ப்பு இருக்கலாம்? அதெல்லாம் ஒழுகாதுங்க சார். அதோட ஸ்க்ரூ எப்படின்னா பெட்டருன்னா அடியில ரீப்பர் வச்சு மேல ஸ்க்ரூ பண்ணிருக்குது. எவ்வளவு இடைவெளி விடணும்? எப்படி இது 1 அடிக்கு 1 அடி நீங்க ஸ்க்ரூ பண்ணீங்களா நல்லா இருக்கும். இதுக்கு எவ்வளவு தூரம்? இந்த இதுக்கு எவ்வளவு தூரத்துல வந்து இது பண்ண முடியும் பினிஷிங்ல? இது இவங்க வந்து 1/2 அடி விட்டுருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் கீழே வச்சா இன்னும் நல்லா இருக்கும். 1/2 அடி வேண்டாம், 1/2 அடி தேவையில்ல. கீழே வச்சீங்கன்னா இந்த இது தூக்காம இருக்கும். இது கொஞ்சம் கீழே இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நீட்டா இருக்கும். எவ்வளவு காத்து அடிச்சாலும் தூக்காது? காத்துக்கெல்லாம் தூக்காது. இப்ப அடிக்காத காத்து அவ்வளவு விட்டுருக்குறாங்க. இதுலயே அது ஒன்றும் ஆகல, டேமேஜும் ஆகல, அதை காத்து தூக்கியும் ஒன்றும் ஆகல. தார்பாயோட இது நல்லா இருக்கும் சார். நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. அதாவது தார்பாய் யூஸ் பண்றவங்களே அது 1 வருஷத்துல மக்கிறதே இது வேணும் அப்படிங்கிற மாதிரி வைக்கப்பிள்ளுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு போறாங்க. சும்மா இது ஜாயிண்ட் அப்படி. இது பாத்தீங்கன்னா 4 அடி லென்த் வரும், அகலம் 4 அடி வரும். லென்த் பாத்தீங்கன்னா 20 அடி 30 அடி. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய வாங்கிட்டு போய் வைக்க போறேன். தற்காலிக செட்டு பண்ண அப்படி கீத்து போட்டிருக்கிறாங்க இல்லையா, கீத்து அதிகமா டேமேஜ் ஆயிருது, ஒழுகுது அப்படின்ட்டு இந்த மாதிரியும் பண்ணிக்கிறாங்க. வீட்டு யூஸுக்கும் பண்ணிக்கலாம், வீட்டுக்கும் பண்ணிக்கலாம், நீட்டா இருக்கும். இது எப்படி ஜாயின் பண்றது? 4 அடியா வர மத்தியில ஜாயின் பண்ணது எப்படி பண்ணுவாங்க? ஜாயிண்ட்னா இந்த மாதிரி தான் சார். பாத்தீங்கன்னா அதை ஒண்ணு மேல ஒண்ணு இவங்க ரொம்ப உள்ள தள்ளி வச்சிருக்கிறாங்க. உழவு தேவையில்லை, இவ்வளவு கேப் விட வேண்டாம். சும்மா இந்த சீட்டுக்கும் இதுக்கும் உழவு இருந்தா போதும். இதெல்லாம் நீ ஸ்க்ரூ பண்ணினா போதும், அவ்வளவுதான். 4 அடி போதும்னா 2 இன்ச்சு 3 இன்ச்சு 2 இன்ச்சு போதும்னா? ஆமா. இங்க அதிகமா பண்ணிருக்குது. இருந்தாலும் இதை இங்க வச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இது உள் சீட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்குது, அவ்வளவு தூரம் விட வேண்டாம். இங்க இருக்குது உள் சீட்டு, இங்க இருக்குது. அவ்வளவு தூரம் தேவையில்லை, உழவு தான் போதும். இதெல்லாம் இங்க ஸ்க்ரூ பண்ணோம்னாவே போதும், நல்லா இருக்கும். ஒரு ரோல்னா எவ்வளவு நீளம் இருக்கும், எவ்வளவு அகலம் இருக்கும்? அது 1 கிலோவுக்கு தகுந்த மாதிரி லென்த் வந்துடும். இப்போ 5 கிலோ இருக்குதுன்னா 4 அடி சீட்ல 30 அடி நீளம் வரும். 30 அடி நீளம், 4 அடி அகலம். 5 கிலோ இருக்கும். ஆமா. 1 கிலோ எவ்வளவு சார்? இப்போ 1 கிலோ 200 ரூபாய் வருது இன்னைக்குள்ள மார்க்கெட் விலை. அப்ப நம்ம 5 கிலோ வாங்கினா 1000 ரூபாய் தான். 1000 ரூபாய் தான் ஆகுது. எப்படி தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி பண்ணலாமா? எதுல போட்டு விடுவீங்க?
MSSL போட்டு விடுறோம், மேட்டூர் சூப்பர் சர்வீஸ். ஓகே, மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் தமிழ்நாடு ஃபுல்லா உண்டா? தமிழ்நாடு ஃபுல்லா உண்டு சார். எவ்வளவு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவீங்க போட்டு விடுறதுக்கு? இங்க இருந்து திருநெல்வேலி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு செலவு ஆகும் சார்ஜ்? மினிமம் வந்து 20 கிலோவுக்கு மேல வாங்கினா நாங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவோம். ஒரு 5 கிலோ போட்டு விடுதீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சாம்பிளுக்கு மேல யாராவது பார்க்கணும் ஆசைப்படுறாங்க, 5 கிலோ கேக்குறாங்க அப்படின்னா அது சர்வீஸ் அவங்களுக்கு தான் இருக்கும். சர்வீஸ் அவங்க தான் எவ்வளவு வரும்? இங்க இருந்து திருநெல்வேலி ஒரு 100 ரூபாய் வருங்களா? 120 ரூபா வரும், அவ்வளவுதான் எக்ஸ்ட்ரா, வேற ஒண்ணும் கிடையாது. வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப தைரியமா வாங்கலாம். அண்ணாஜி, என்னோட வைக்கப்போருக்கு நான் இதை வாங்கிட்டு போறேன். அகலம் 4 அடி தான் இருக்குங்க. வைக்கப்போர் அதோட அகலம் வந்து 20 அடி இருக்குது. அதை எப்படி ஒன்னோட ஒவ்வொரு ஷீட்டை இன்னொன்னு ஜாயின் பண்றது, ஜாயின் பண்ணி எப்படி இது பண்றது? பாத்தீங்கன்னா பிவிசி பைப் ஓட்டுறோம் இல்லையா, செர்லாக்கு, அது வந்து போட்டு நீங்க ஒட்டினீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். எப்படி ஒட்டலாம்? இது மேல ஒண்ணு வச்சு இப்படி வச்சு ஒட்டிட்டீங்கன்னா ஒட்டிக்கும். நீங்க அப்படியே எடுத்து பில்லு மேல போட்டுக்கலாம். எவ்வளவு நாள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி? எவ்வளவு நாளா நீங்க ஜாயின் போட்டு ஒட்டி நீங்க அப்படியே லென்த்தா போட்டு விட்டீங்கன்னா நீட்டா இருக்கும். இதுல எவ்வளவு அகலத்துல ஒட்டணும் அண்ணாஜி ஒட்டும் போச்சுல? இது பாத்தீங்கன்னா இப்படி ஒரு 3 இன்ச் அகலத்துல நீ வச்சு இன்னொரு சீட்டை எடுத்து வச்சு இப்படி ஒட்டுறீங்க. ஆனா ஒட்டக்குள்ள ரொம்ப சேஃபா ஓட்டணும். கொஞ்சம் தள்ளி வச்சு விட்டுனீங்கன்னா மறுபடியும் ஓபன் பண்ண முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிடும். ஆமா, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுவும் 10 வருஷத்துக்கு அது ஒன்றும் மெல்ட் ஆகிறது கிடையாது, நல்லா இருக்குது. அப்படி ஒட்டி இது பண்ணிக்கலாம்னா? ஆமா. கடலை குலை வச்சிருக்குது, வைக்கப்போர் வச்சிருக்குது, ஆமா, சோளத்தட்டு வச்சிருக்குது, சோளத்தட்டு அதுக்கு மேல எல்லாம் போட்டுக்கலாம். அப்படின்னா காஞ்ச தீவனங்களா தண்ணியில நனையாது, மழையில நனையாது. பாத்தீங்கன்னா அது பில்லு க்ளோஸ் ஆன பின்னாடி நீ மறுபடியும் எடுத்து ரோல் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். நீங்க சாதாரணமா ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படிங்கிறதுக்குல உங்களுக்கு 10 வருஷத்துக்கு அதே சீட்டு யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து தார்பாய் வந்து 3000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் நல்லா மீறி போனா 1.5 வருஷம். சரி, இதுக்கு கீழே ஒரு பிளாஸ்டிக் கிடக்கல, அதை காட்டுங்க பாப்போம். இது எவ்வளவு நாளைக்கு வரும்? இது பாத்தீங்கன்னா தார்பாய் தான். சாதாரண தார்பாய் கிழிஞ்சிருது. ஆமா, சீக்கிரம் அது வந்து அதனுடைய அவ்வளவுதான், இது வேல்யூ இல்ல. 1 வருஷம் 2 வருஷத்துல போயிருது. ஆமா, இதை கிழிங்க பாப்போம். இது இந்த மாதிரி வராது, முடியாது. ஆமா, பிளாஸ்டிக்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, அந்த மாதிரி ஒட்டி நீங்க அப்படியே நெட்டா நீங்க போட்டுக்கலாம். 20 அடி நீளம்னாலும் பிவிசி மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங். பிவிசி பைப் எப்படி உழைக்கும் அதே மாதிரி கண்டிப்பா உழைக்கும். அதே சேம் தான், அதே மாதிரி நல்லா உழைக்கும். கட் ஆகாது, மடிச்சிக்கினாலும் கட் ஆகாது.